ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிமி ஃபன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலை மீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, நம்மளோட கிராமத்து ஸ்டைலில் மண்மனம் மாறாத அதாவது சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சு ஆயில் கொஞ்சமாக விட்டு பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாத்தையும் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி துண்டுகளை இது கூட ஆட் பண்ணிடலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே உப்பு சார்ந்து நல்லா வெந்து ஈஸியாக வரும். ஸோ அதனால் உப்பு போட்டு எப்போவுமே வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக புரியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் வீடியோஸ் நான் பேசும்போது கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் டவுன் ஆகி வரும். எதுவும் நினைக்க வேணாம். இப்போ சிக்கனை இது கூடவே ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் முன்னாலே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன். ஒரு 2-3 டைம் மஞ்சள் தண்ணி ஆட் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அந்த தண்ணியிலே அது வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். எடுத்தோடனே நம்ம அந்த சிக்கனை போட்ட உடனே தண்ணி ஆட் பண்ணி அப்படின்னா நல்லாவே இருக்காது. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான மெத்தடில் ஈஸியான டிப்ஸு தாங்க, அதாவது டேஸ்டியான டிப்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா மிளகு இது எல்லாத்தையும் இது கூடவே தட்டி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்பாங்க. நான் எப்போவுமே தட்டி தான் எடுத்து ஆட் பண்ணிக்குவேன். இது கூட இப்போ நல்லா அந்த சாரெல்லாம் சார்ந்துருச்சு. அடுத்ததாக இது கூடவே மஞ்சள் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தான் வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் லைட்டாக கூட ஆட் பண்ணால் போதும். அடுத்ததாக தேவையான அளவு கரம் மசாலா தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் இருக்கிற தண்ணியிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதக்கும் போது பூண்டு தோல் உரிச்ச ஒரு 10-15 பற்கள் இது கூடவே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாவே இருக்கும். இதில் நம்ம இப்போ வதக்கும் போது இஞ்சி, பூண்டு, மிளகு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதிலே சேர்த்து ஃப்ரை பண்ணிடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு கம்மியாகிடும். எப்போவுமே சிக்கன் ப்ராய்லராக இருந்தது அப்படின்னா லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது ஈஸியாகவே வெந்துடும். நம்ம அதில் வாஷ் பண்ண தண்ணி இருக்கும்போது அதிலே பாதி வெந்துடும். லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ப்ராய்லர் சிக்கன் ரொம்ப வெந்துரு அது மாதிரி உறிஞ்சிருச்சு அப்படின்னா, கலண்டுருச்சு அப்படின்னா நல்லாவே இருக்காது, டேஸ்டியாக இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா வெந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இது நம்ம தயிர் சாதத்துக்கு ரசம் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நம்ம சப்பாத்தி கூட இந்த கிரேவியை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 10 சப்பாத்தி கூட சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கூடவே கொத்தமல்லி தூவி எடுத்துடலாம், சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கா? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சட்டுன்னு ஈஸியான டிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் கிரேவியை இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து. தேங்க்யூ, டாடா, பாய்.